கடந்த முறை பெற்ற 302 தொகுதிகளில் இந்த முறை 240ன்றது அதுதான் உங்களுக்கு கேள்வியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பதில் என்னன்னா, இந்த வாட்டி எங்களுக்கு கூட்டணி சரியா அமையல. அந்த 3 மாநிலத்துல அது ஒண்ணுதான் தவிர அடுத்த 5 மாநிலத்தில் நாங்கள் ஸ்வீப் பண்ணியிருக்கோங்க. ஒடிசால நாங்கள் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். என்னதான் நீங்க கூட்டணின்னு சொன்னாலும் அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கிறத பாஜக இழந்துருச்சு. ஆமா, நீங்க சொல்றவங்க என்னன்னா சொல்லுவாங்க, ஆட்சி போது நாங்க தானேங்க. எங்க நான் நல்லா படிக்கிறேன், நான் போன வாட்டி 100 மார்க் எடுத்தேன், இந்த மாதிரி 90 மார்க் எடுத்தேன், இதுதான் நான் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க். தனி மெஜாரிட்டியில வர முடியல. வரலங்க. இப்ப எதிரில் இருக்க யாருங்க இருக்கா? எங்களுக்கு கண்ணு கட்டப்போ எதிரியே இல்லையேங்க. 99 ஓட்டு சீட்டு வச்சிருக்கா காங்கிரஸ் எங்களுக்கு எதிரி. நீங்க எதிரில் நிக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. தார்மீக அவங்களும் ஒரு எதிர்கட்சியா இருக்கிறாங்களே தவிர்த்து எங்களுக்கு சமமான கட்சின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் நீங்க யாருக்கு சுட்டிட்டு காட்ட முடியும்? எங்களுக்கு எதிரில் இல்லைங்களேங்க. இல்ல, இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை கிட்டத்தட்ட 234 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக உங்களிடம் செயல்படுவது அது ஜனநாயகம் நல்லது தானேங்க. ஜனநாயகத்து நல்லது தானே. ஜனநாயகத்துல ஒரு எதிர்கட்சி பலமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஆளுங்கட்சி யாரு? நாங்க தானே, பிஜேபி தானே. திமுகவும் அதிமுகவும் நம்ம வெற்றி பெறமோ இல்லையோ அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணு கருத்தமா இருந்தாங்க. அது தேர்தல் களத்திலே எங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது. பாத்துங்க, கோயம்புத்தூர்ன்றது அண்ணன் அதிமுக அண்ணன் வேலுமணியோட கோட்டையா கருதப்படுறது. சட்டமன்றம் 6 சட்டமன்றமும் அவருக்கு வசம் உள்ளது. களப்பணியில் அவ்வளவு சிறந்து விழுகிறோம் அண்ணன் வேலுமணி. அந்த இடத்துல ஒரு சாமானியன் அரசியலுக்கு ஒரு 3 வருடமான சாமானியன் அவர் எடுத்த ஸ்டெப்ஸும் அவர் பேசுற அதிரடி புள்ளி விவரங்களை கொண்டு கோயம்புத்தூர் ஒரு தெரு விடாம ஒரு வீதி விடாம எல்லா இடத்துல சுத்தி 5 லட்சத்துக்கு கிட்ட வாக்கு வாங்கியிருக்காருங்க. 4,70,000 வாக்கு கிட்ட வாங்கியிருக்காரு. அவருக்கும் ஜெயிச்சவருக்கும் என்ன அதிகபட்சம் 30,000 வாக்கு கிட்ட தான் வித்தியாசம். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒருத்தன் அண்ணாமலை நேதி சொன்ன மாதிரி இவரா ஒரு இயக்கத்தின் பால் தன்னுடைய சித்தாந்தத்தில் ஈர்ப்பு கொண்டு பிரதமர் மோடியின் மீது ஈர்ப்பு கொண்டு ஒரு கட்சியில தோய்வில் இருந்த கட்சி. நீங்க நல்லா பாத்துங்க, சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம், மக்களுக்கு அருமையான பிடிச்ச கட்சி. தமிழ்நாட்டில் 90% இந்துக்கள் சொன்ன திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னது போல 90% மக்களும் கடவுளை வழிபடக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல பிஜேபி கட்சி தேக்க நிலையில் தான் இருந்தது. அது ஒரு பறந்து விரிந்த ஆறா ஓடல. அந்த தேக்க நிலைய கட்சியை சூறாவளி மாதிரி அது காட்டாற்று வெள்ளம் மாதிரி அதை கொண்டு போன சக்தி அண்ணாமலை அவர்கிட்ட இருந்ததுங்க. நீங்க அந்த இருந்தது. மேல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல ஏன் ஜெயிக்கலன்னா, அது அதிமுக திராவிட கட்சிக்கு இருவரும் சேர்ந்து தானே ஜெயிக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. ஒருவேளை அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணி அமைத்திருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. 2+2 4 அப்படின்ற மாதிரி சொன்னா, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நீங்க அதை ஒரு 2 எலெக்ஷன் இந்த கட்சியும் சேர்த்து உங்களுக்கு வாக்கு வந்துருக்கு பாத்தீங்களா, நீங்க சேர்ந்து ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். பட் ஏன்னா யதார்த்தத்துல அப்படி வராது. பிஜேபி பிடிக்காதவங்க திமுக போட விருப்பப்படாதவங்க அதிமுக போட்டிருக்கலாம். ஆனா பிஜேபிக்கு தான் போட்டாகணும், அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க நீங்க பிஜேபி அது மாதிரி ஓட்டு தான் நம்ம பிஜேபி கன்சாலிடேட் ஆனது. இப்ப அதிமுக வேணாம், திமுக வேணாம், இவங்களுக்கு மாற்று யார்? பிஜேபி. அடுத்த மாற்று நாம் தமிழர் சீமான். நாம் தமிழர் சீமானுக்கு செலுத்துற வாக்கு இப்போதைக்கு அவரோட வெற்றியை நோக்கி போவாது. அவரோட வாக்கு சதவீதம் குடும்பத்தால் அது வெற்றியை நோக்கி அவர் எடுத்து செல்லாது. ஆனா வெற்றியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய வலிமை ஒருத்தருக்கு இருக்குன்னா அது அண்ணாமலை. அதனால அவர் பின்னாடி போடலான்னு சொல்லிட்டு வந்த இந்த வாக்குகள் தான் இந்த 11.8% வாக்குகள். இந்த எடுத்திருக்க 11.5% வாக்குகளும் அண்ணாமலையின் உழைப்பால், மோடிஜியோட அலையால் கிடைத்த வாக்குகள். அப்கோர்ஸ் கூடவே எங்களோட களப்பணிகளும் இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள், கிளை தலைவர்கள் முதற்கொண்டு எல்லா களப்பணியும் கொண்ட வாக்குகள் தான் இது. டெபாசிட் யாருன்னு கேட்டீங்க, அதுக்கு உண்மைதான், கண்டிப்பான உண்மைதான். அது அதிமுக 6 தொகுதியில் தமிழ்நாட்டில் 40இல் 6 டெபாசிட் எழுந்துள்ளது. இதை நம்ப முடியுதா உங்களால? எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் தொட்டு பீக் பீக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீக்ல இருந்த அதிமுக இன்றைக்கு 6 தொகுதி டெபாசிட் காலி. 2 தொகுதியில் 4ஆம் இடம் கன்னியாகுமரி, புதுச்சேரி. இது என்ன சொல்லுவீங்க? இப்ப எங்களோட வளர்ச்சியா பாப்பீங்களா, அதிமுக வீழ்ச்சியா பாப்பீங்களா? அப்கோர்ஸ் திமுகவோட ஓட்டு சதவீதம் 52ல இருந்து 46 குறைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு 6% வாக்கு சரிஞ்சிருக்கு. அதிமுகவோட வாக்கு ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8% 10% அதிமுக வாக்கு காலிங்க. நோட்டா கட்சின்னு சொன்ன எங்க பிஜேபி என்னில இருந்து நோட்டா கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல பிஜேபி நோட்டாக்கே வந்து சொன்னாங்க. அதே தேர்தல டெபாசிட் இருந்த கட்சி தாங்க திமுக. அப்ப
பொன்னாகரம் இடைத்தேர்தல் டெபாசிட் இருந்த கட்சி தாங்க அதிமுக. அவங்க இழந்தது வெளியே வந்துட்டு மீண்டு வந்துட்டாங்க அந்த கட்சியில இருந்து. அதே வாய்ப்பு தான் நாங்களும். அவங்களும் டெபாசிட் இழந்தாங்க, மீண்டு வந்துட்டாங்க. ஒரு முறை அந்த ஆர்கே நகர்ல வாங்கினதை வச்சு இன்னி வரைக்கும் பேசிட்டு தான். இப்ப நாளையில இருந்து எங்களால் பேச முடியுமா? நாங்க காலர் தூக்கிட்டுல சுத்துவோம். இப்ப 11.5% ஓட்டு நாங்க காலர் தூக்கி சுத்துவோம் தமிழ்நாட்டுல. பிஜேபி வளர்ந்துச்சுங்க, காலெல்லாம் பதிக்கல, கான்கிரீட்டா போட்டாச்சு.